திருமண உறவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தனித்துவத்தை எப்படி காப்பாத்துறது? ஒண்ணு, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவலிட்டி. திருமண உறவுங்கிறது ரெண்டு பேரு சேர்ந்து வாழ்றது. ஆனா தனித்துவம்ங்கிறது நம்மளோட அடையாளம். தனித்துவத்தோட இருக்கும் பொழுதுதான் ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான சுயமரியாதை, வளர்ச்சி எல்லாமே இருக்கும். ரெண்டு, செட் ஹெல்தி பவுண்டரிஸ். உறவுல இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கான தனித்தனி நேரங்கள், தனித்தனி விருப்பம் வெறுப்புகள், ஆசைகள் எல்லாமே இருக்கணும். மூணு, ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது நான் மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாத பேசிக்கணும். நாலு, சப்போர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களோட கனவுகளுக்கு, அவங்களோட லட்சியங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட பங்களிப்பும் அதுல இருக்கணும். ஒருவேளை உன்னோட வெற்றி நம்மளோட வெற்றி அப்படிங்கிற இடத்துல உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அவ்வளவு சந்தோஷங்கள் அந்த உறவுல இருக்கும்.